இப்போ சூப்பரான தேங்காய் சட்னி என்னோட ஸ்டைல்லங்க. நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறேன் நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. உடனே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னிங்க. நான் என்னோட ஸ்டைலில் எப்படி வைக்கிறேங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உடனே சொல்லிடுவீங்க, ஐயா என்னம்மா தேங்காய் சட்னி எங்களுக்கு வைக்க தெரியாதா, இதெல்லாம் ஒரு டிஷ்ஷுன்னு கொண்டு வந்து சொல்கிறியம்மா அப்படின்னு. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் தான் நான் வைக்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ நான் அதை காமிச்சிடுறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் தேங்காய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்துக்கு பெரிய கடலை எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஏன் இந்த மிளகா வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஸ்பைசி கிடையாதுங்கனால நான் கூட 2 மிளகா நான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 6 மிளகாவாக எடுத்திருக்கேன். இது ஒரு மிளகா, அது இல்லைங்க பெரிய மிளகா, அது நீளமாக இருந்தது, நான் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.